இந்த 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 40 நாட்களில ஆண்டவர்ட்ட உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்க குடும்பத்தை பற்றி இப்படி குற்றம் சாட்டுறாங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல கஷ்டத்தை வர வைக்கணும்னு பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல துக்கத்தை வர வைக்கணும்னு பாக்குறாங்க. ஒண்ணு கூட நல்லது நடக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல என் வாழ்க்கையில இயேசு சுவாமி, நான் உம்மை தேடுறதுக்கே நான் பயப்படுறேன் ஆண்டவரே. ஏதாவது தேடினாலே ஆண்டவரே ஏதாவது நல்லது நடந்தணுமோ என்று அவங்க என் மேல கண்ணோட்டமா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் விட மாட்டேன் இயேசு சுவாமி. நான் உங்க கூடவே இருப்பேன் இயேசு சுவாமி. என்ன நடந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவரை சொல்லி நின்னு பாருங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் பார்த்து பாருங்க. எல்லாத்தையுமே மனிதர்கள் உன்னை உடைக்கலாம், ஆனா அவங்க உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க உடைக்கலாம், ஆனா மறந்துடாதீங்க, அவங்க உங்களை உடைச்சா கூட என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மனுஷன் உங்களை உடைக்கலாம், என் கர்த்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் ஒவ்வொரு மனுஷனும் நம்மளை உடைக்கும் போதெல்லாம் அடுத்த உயர்வியா எனக்கு இது, அடுத்த உயர்வியா எனக்கு அது. மனுஷனை உடைச்சு தூக்கி போடுவாயா, ஆனா அடுத்த உயர்வை எனக்கு கர்த்தர் வச்சுக்கிறாரியா. ஏன்னா உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தன்னையை எண்ணெயை அபிஷேகம் பண்ணி தேவன் அதை செய்யற வல்லவராய் இருக்கிறாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் எனக்கு முன்பாக இருக்கும் போது எனக்கு பயமே கிடையாது. என் மேல பொய் சொல்றியா, என் மேல குற்றச்சாட்டை போடுறியா, என்ன அவதூறு பேசுறியா, என்னை அவமானப்படுத்தணும்னு விரும்புறியா, என்னை உடைக்கணும்னு பாக்குறியா, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அப்படி சொல்லுங்க எல்லாருமே, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷர்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் சோர்ந்து போகலாம், ஆனா அந்த உயர்த்துகிற தேவன் கிட்ட நம்ம போகும்போது நம்மளை உயர்த்தி அவர் அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. உடைப்பாருங்க கர்த்தரு, பல நேரங்களில நம்மளை உடைப்பாருங்க, ஆனா அவர் உயர்த்துவார். நம்மள மறந்துடாதீங்க. நிறைய நேரங்களில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நான் யாருமே உடைச்சதில்லை ஆண்டவரே, நான் யாருமே நான் துக்கமா பேசுறதில்லை ஆண்டவரே, என்ன மாத்திரம் ஏன் ஆண்டவர் இவங்க இப்படி பேசுறாங்க, நான் மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி கஷ்டப்படணும் சொல்லி நிறைய பேரு தினமும் கதறவங்க இருக்கிறீங்க. தினமும் இந்த 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 வார்த்தைகளை கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நீ உடைக்கப்பட்டால் அவர் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்துடாதீங்க. உடைக்கப்படுறவங்க ஒருத்தரும் நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் நிச்சயம் ஒரு நாள் உயர்வான சூழ்நிலையில யாருக்கு முன்னாடி வைப்பாரு. என்னை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, என்னை யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ, என்னை யாரெல்லாம் உடைச்சாங்களோ, என்னை யாரெல்லாம் என் மேல பழிகளை சுமத்தினாங்களோ, என்னை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்களோ, அந்த உடைச்சவங்க மத்தியில கர்த்தர் நம்மளை உயர்த்தியே காட்டுகிற தேவனா இருக்கிறார். மறந்துடாதீங்க.